Hello students, welcome to DKM Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8ல் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் 5th சம் பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் அண்ட் ஈவெண்ட் ஏ, அதாவது P ஆஃப் ஏயோட வேல்யூ 0.5 அண்டு தட் ஆஃப் பி, அதாவது P ஆஃப் பியோட வேல்யூ 0.3 நீங்கள் எழுதிடணும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், அதாவது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னாலே ஏயும் பியும் தனித்தனியாக இருக்கும். ஏயும் பியும் எந்த ஒரு வேல்யூஸுமே காமனாக வராது. எக்ஸ்க்ளூசிவ்னா தனித்தனியாக அது வேறு வேல்யூ, இது வேறு வேல்யூ. ஸோ ஏயோட வேல்யூ தனி வேல்யூ, பியோட வேல்யூ தனி வேல்யூ. அப்போனா ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏக்கும் பிக்கும் காமனாக ஒன்றும் இல்லை, அதனால தான் 0 நீங்கள் எழுதிடணும். இப்போ ஃபார்முலா வந்து P ஆஃப் ஏ யூனியன் பி = P ஆஃப் ஏ ப்ளஸ் P ஆஃப் பி மைனஸ் P ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதான் இப்போ ஃபார்முலா. ஆனால் P ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ வந்து இங்கே 0 இருக்குது, அதனால் இது எழுத தேவையில்லை. இது ரெண்டும் மட்டும் எழுதினா போதும். இப்போ P ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ P ஆஃப் ஏ ப்ளஸ் P ஆஃப் பி. ஸோ P ஆஃப் ஏயோட வேல்யூ 0.5 ப்ளஸ் 0.3 P ஆஃப் பியோட வேல்யூ. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 0.8. ஸோ P ஆஃப் ஏ யூனியன் பி. ஸோ இதுதான் P ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, P ஆஃப் ப்ராபபிலிட்டி தட் நெய்தர் ஏ நார் பி ஹேப்பன், ஏயும் இல்லாமல் பியும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா P ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்ன்னு எழுதணும். இந்த மாதிரி டேஷ் போட்டு எழுதணும். ஸோ 1 மைனஸ் P ஆஃப் ஏ யூனியன் பி, இதான் ஃபார்முலா. ஸோ அப்போனா 1 மைனஸ் 0.8. ஸோ 0.8 இந்த இடத்துல 0 போட்டு 10 மைனஸ் 8 2. ஸோ 0.2. அதான் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னு எழுதிடலாம். ஏவும் இல்லாமல் ஏ பி ரெண்டுமே இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தான் ஏ யூனியன் பி போட்டு ப்ராக்கெட் போட்டு டேஷுங்கிற சிம்பிள் போகிறோம். ஸோ இந்த டேஷ் போட்டாலே இங்கே 1 மைனஸ் போட்டு இங்கே என்ன வேல்யூ எழுதியிருக்கோமோ, இப்போ P ஆஃப் ஏ யூனியன் பி டேஷ்னா 1 மைனஸ் போட்டு இந்த P ஆஃப் ஏ யூனியன் பி அப்படியே இங்கே எழுதிடணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை வச்சு 1 மைனஸ் போட்டு P ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ என்னது 0.8. ஸோ அந்த 0.8 வந்து இங்கே எழுதணும். ஸோ ரெண்டே மைனஸ் பண்ணால் 0.2 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. ஸோ ஆன்சர் எடுத்து எழுதும்போது இந்த ப்ராபபிலிட்டி தட் நெய்தர் ஏ நார் பி ஹேப்பன் இஸ் போட்டு 0.2 எழுதுங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.